இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மிரர் கமாண்ட். இந்த மிரர் கமாண்ட்னா என்ன? ஒரே மாதிரியான அந்த ஷேப்பை மிரர் இமேஜாக கொண்டு வரது தான் அந்த மிரர் கமாண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த மிரர் கமாண்ட் எங்கே இருக்குது? இந்த மாடிஃபை அப்படிங்கிற இந்த டூல் பாரில் மிரர்னு இருக்கும். அப்படின்னா இந்த பக்கம் ரைட் சைடு உங்களுக்கு இந்த மிரர் இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் மிரர் கமாண்டு தான். இப்போ இந்த மிரர் கமாண்டை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கிறோம். எதை வேணாலும் நம்ம மாற்ற முடியும். நான் ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் ட்ரையாங்கிளை வரைஞ்சி காட்டுறோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மிரர் இமேஜ் வரணும். அது என்ன பண்ணணும்? முதல்ல இந்த மிரர் கமாண்டை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இங்கே கமாண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துறீங்க. கீழே படிக்கணும் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன். எந்த இடத்துலேருந்து மிரர் நம்ம பண்ணணும், இந்த இடம் தான். அப்போது அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த பக்கம் அந்த மிரர் இமேஜ் வந்துடுச்சு. இப்போது எண்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்த அந்த இமேஜ் மிரர் இமேஜாக இந்த பக்கம் கிடச்சிருச்சு. இதுதான் அந்த மிரர் கமாண்டோட யூஸ். இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரையறதுக்கு பதிலாக அந்த மிரர் கமாண்டை பயன்படுத்தி இந்த பக்கம் அந்த மிரர் இமேஜை நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் இந்த மிரர் கமாண்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மிரர் கமாண்டு மூலயமா கிடைச்ச இந்த அந்த மிரர் இமேஜ் மட்டும் போதும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் இமேஜ் தேவையில்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் எரே சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. இங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது எரேஸ் ஆகிடும். நோன்னு கொடுத்தா இது அப்படியே தொடரும். இப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து எரேஸ் ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.